ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான அனிமியோட தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் டேட் தான் இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? சரி, இப்போ இந்த முக்கியமான அனிமி என்னன்னு பார்க்கறதுக்கு முதல் நம்ம சேனலுக்குமே இப்போ தான் நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, முக்கியமாக இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாம் நமக்கே தெரியாத சில அனிமியோட தமிழ் டப்பிங் எல்லாமே ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்க்குற எல்லோருக்குமே இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆன எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லிஸ்டே இருக்கு. அப்படி இருக்கிற லிஸ்ட்ல ஒரு முதலிடத்துல ஒரு அனிமி இருக்குமெண்டா நிச்சயமா நிறைய பேருக்கு அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி தான் இருக்கும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அதனால இப்போ இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்குமே பிப்ரவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது. முக்கியமா இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன அனிமிலிஸ்லயே ஒரு டாப் 10 அனிமிலிஸ்ல நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியே இருக்கும். அப்படி இருக்கிற இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குண்டா வெறித்தனமா இருக்கும். சரி, இப்போ இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி எதுல ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அமேசான் பிரைம்ல போய் நீங்க அனிமின்னு சர்ச் பண்ணாலே அனிமி டைம்ஸ் என்ற பேஜுக்கு தான் போகும். ஸோ அங்கதான் நீங்க பிப்ரவரி 12ஆம் தேதியுமே இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்குமே பாக்குற மாதிரியும் இருக்கும். முக்கியமா இந்த அனிமியோட ஹிந்தி டப்பிங்குமே போன மாசம், அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமில இருந்து இதுவரைக்குமே 4 சீசன் ரிலீஸ் ஆயிருக்குது. 4வது சீசன் தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாவே இருக்க போகுது. மொத்தமாவே 94 எபிசோட் தான். ஸோ இதனால பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த அனிமியோட சீசன் 1ல இருக்கிற முதல் 25 எபிசோட் தான் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஹிந்தி டப்பிங்லயுமே இதே மாதிரி தான் சீசன் 1ல இருந்து 25 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்குமே சீசன் 2வோட ஹிந்தி டப்பிங் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. சரி, முக்கியமா பிப்ரவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகாட்டி இந்த பிப்ரவரி மாதம் 2க்குள்ளேயே நம்ம இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியை நம்ம டப்பிங்ல எதிர்பார்க்கலாம். வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் கோச்சிக்கிட்டு உன்னை விட்டுட்டு அனுப்பிடுவேன். சரிதா? ஜாக்கிரதையா இருந்துக்கணும். முக்கியமா ஹிந்தி டப்பிங்குமே கொஞ்சம் மொக்கையா தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனால தமிழ் டப்பிங் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அதோட இப்போ ஒரு 5 நாளைக்கு முதல் தான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல ஒரு அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சின்ன ஒரு கிளிப்பையுமே எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கு நம்ம சாய் ஸ்வீத் ப்ரோ தான் டப்பிங் பண்ணுவாரான்னு கேட்டதுக்கு சாய் ஸ்வீத் ப்ரோவுமே ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார். அது என்னன்னா இல்ல ப்ரோன்னு தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோ ஷிப்டனுமே எப்போ ரிலீஸ் ஆகும்னு சாய் ஸ்வீத் ப்ரோட்ட கேட்க தெரியாது ப்ரோன்னு தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம கையில ஒண்ணுமில்ல, எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் என்றுமே கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் அவன் பார்த்துப்பான். ரொம்ப நன்றி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ரொம்ப முக்கியமா இந்த அனிமி எங்க ரிலீஸ் ஆகுதோ அங்க போய் அது சப்போர்ட் பண்ணா தான் அடுத்த சீசனுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான சப்போர்ட் இல்லாட்டி அடுத்த சீசன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எங்க ரிலீஸ் ஆகுதோ அங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சரி, அதோட முக்கியமா அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி யார் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த அனிமியை ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு அனிமி. அது மட்டும் இல்லாம இந்த அனிமிக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னா 3 வருஷமா இந்த அனிமிக்கு ஒரு அல்டர்னேட் எண்டிங்கை பண்ணி நம்ம யூடியூப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம எம்டி பக்கெட் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து புது அப்டேட் எல்லாமே நம்ம இந்த சேனல்ல பார்க்கலாம். ஃபேன்ஸுங்க ஆயிரக்கணக்கில் வந்திருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்களே, இது வெறும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான்.